வணக்கம். டெய்லி பிராக்டிஸ்ல இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் எலைட் இங்கிலீஷ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் ஃப்ரேசஸ், வெக்காபுலரி. நம்ம டெய்லி இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்போக்கன் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நியூவா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, பிடிக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர். நெக்ஸ்ட் சிம்பிள் வேர்ஸ் செலக்ட் இங்கிலீஷ் பார்த்துடலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்றத கைண்ட்லி வெயிட் ஃபார் மீன்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியலைன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ குடின்ட் காம்ப்ரிஹெண்ட் இட் கிளியர்லி. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஷீ ஸ்பீக்ஸ் வெல், அவன் நல்லா பேசுறா அப்படின்ற, நல்ல கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு அப்படிதானே? ஷீ கம்யூனிகேட்ஸ் ஃப்ளூயன்ட்லி. This place is very crowded. ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டமா இருந்தா கன்ஜஸ்டடா இருக்கும். This place is extremely congested. ஓகேங்களா? I need some help. எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது. உதவின்றது நம்ம இன்னொன்னு எப்படி சொல்லலாம்? I require some assistance. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் ஒரிட் அபவுட் மை எக்ஸாம். என்னோட எக்ஸாம் பத்தி என்ன கவலையா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆங்ஸியஸ் அபவுட் மை எக்ஸாமினேஷன். He solved the problem quickly. அந்த ப்ராப்ளத்தை சீக்கிரம் தீர்த்துட்டான். He resolved the issue promptly. She is very kind அப்படின்னு சொல்றத she is extremely compassionate. The food is very tasty அப்படின்னு சொல்றத the food is absolutely delicious. ஓகேங்களா? I will think about it அப்படின்றத I will consider it carefully. உங்களுக்கு இது ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு விளக்கம் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல ஏன் இதை நம்ம எலைட் வெர்ஷன் இப்படி பேசுறோம் அப்படின்றது சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், burn the midnight oil. நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து படிக்கிறவங்களா என்னன்னு சொல்லுவாங்க? burn the midnight oil. நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கிறவங்களா burn the midnight oil சொல்லுவாங்க. மீனிங் என்ன? work or study late at night. He burned the midnight oil to finish the project. நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துடலாம். I burned the midnight oil editing my YouTube video. நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து என்னோட யூடியூப் வீடியோவை எடிட் பண்ணேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a blessing in disguise. முதல்ல கெட்டதா தெரிஞ்சிருக்கும், அதே நல்லதுக்கு தான் இப்படி நடந்தது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் a blessing in disguise. ஓகேங்களா? something good that seemed bad at first. ஓகேவா? losing that job was a blessing in disguise. next one, the delay became a blessing in disguise for us. தாமதமா இருந்தது நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் blessing in disguise சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், கெட் கோல்டு ஃபீட் அப்படின்னா என்ன? நர்வஸ், அப்ரைட் ஆகுறது, பயப்படுறது. நம்ம பயந்தாவே என்ன ஆகும்? கை காலில் எல்லாம் விசர்க்கும் இல்லையா? அதுதான் இப்படி சொல்றது, கெட் கோல்டு ஃபீட். ஓகேங்களா? ஷி காட் எ கோல்டு ஃபீட் பிஃபோர் த இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு முன்ன எப்படி இருந்தா? பயந்து போய் இருந்தா. ஓகேங்களா? ஐ காட் கோல்டு ஃபீட் பிஃபோர் ஸ்பீக்கிங் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜில் பேசுறதுக்கு முன்னே எனக்கு எப்படி இருந்தேன்? நர்வஸா இருந்து, பயமா இருந்துன்னு சொல்றோம் இல்லையா? அதை கெட் கோல்டு ஃபீட்னு சொல்லலாம். எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத கெட் கோல்டு ஃபீட்னு சொல்லலாம். ஓகேங்களா? த்ரோ திக் அண்ட் தின் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு நிப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் த்ரோ திக் அண்ட் தின். ஓகேங்களா? இன் ஆல் சிச்சுவேஷன் குட் அண்ட் பேட். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே டுகெதர் த்ரோ திக் அண்ட் தின். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நல்லது கெட்டதுலையும் கூடயே இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மை ஃபேமிலி சப்போர்ட்டட் மீ த்ரோ திக் அண்ட் தின். என்னோட ஃபேமிலி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருப்பாங்கன்றது எப்படி சொல்லலாம்? த்ரோ திக் அண்ட் தின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், புல் சம்மன்ஸ் லைக். காலை வாரி விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கிண்டல் அடிச்சு மட்டம் தட்டி பேசுவாங்க இல்லையா? அததான் புல் சம்மன்ஸ் லைக்னு சொல்லலாம். ஜோக் வித் சம்மன். ஆர் யூ சீரியஸ் ஆர் ஜஸ்ட் புல்லிங் மை லெக். நீ சீரியஸா சொல்றியா இல்லாட்டா என்ன காலை வாரி விடுறியா? ஓகேங்களா? ஹி வாஸ் புல்லிங் மை லெக் அபவுட் த டெஸ்ட் ரிசல்ட். டெஸ்ட் ரிசல்ட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? நம்மள நக்கல் அடிச்சு மட்டம் தட்டி பேசுவாங்க இல்லையா? அதுதான் ஹி வாஸ் புல்லிங் மை லெக் அபவுட் த டெஸ்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா சீக்ரெட்டா சொல்றதுன்னு அர்த்தம். நம்ம சீக்ரெட்டா சொல்லியிருப்போம், சொல்லாத அப்படின்னு அவன் சொல்லிடுவாங்க. ரிவீல் எ சீக்ரெட். டோன்ட் ஸ்பில் த பீன் about the surprise party. surprise party பத்தி சீக்ரெட்டா யார்ட்டையும் சொல்லாத. ஓகேங்களா? she accidentally spilled the beans yesterday. எதேச்சும் வாய் தவறி சொல்லிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் she accidentally spilled the beans yesterday. நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் வெக்காபுலரி பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஒன், அப்ரப்ட். அப்ரப்ட்னா என்ன? எதிர்பாராத விதமான அர்த்தம். ஓகேங்களா? சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட். சினானிம் சடன். அப்ப ஆன்டனிம் என்னவா இருக்கும்? கிராஜுவல். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்னா என்ன? கவலைன்னு அர்த்தம். கிரேட் சேட்னஸ், worry. ஓகேங்களா? சினானிம் அண்ட் ஆங்ஸைட்டி, ஆன்டனிம் கம்ஃபர்ட். நெக்ஸ்ட் ஒன், எம்பவர். எம்பவர் அப்படின்னா என்னது? கிவ் பவர் அல்லது கான்பிடென்ட், கான்பிடன்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? சினானிம் என்ன? என்கரேஜ். ஆப்போசிட் டிஸ்கரேஜ். நெக்ஸ்ட் ஒன், ஹோர்டு. ஹோர்டுனா என்ன? நிறைய எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி
பார்க்கறதெல்லாம் வாங்குறது தான் என்னன்னு சொல்லுவோம்? ஹோர்டுன்னு சொல்லுவோம். கலெக்ட் அண்ட் கீப் எக்ஸசிவ்லி. ஓகேங்களா? ஸ்டோர் அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன? இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் அப்படின்னு அர்த்தம். சினானிம் காம்ப்ரிஹென்சிவ், ஆன்டனிம் வந்து எக்ஸ்க்ளூசிவ். நெக்ஸ்ட் ஒன் மேண்டேட். மேண்டேட் அப்படின்னா என்னது? கண்டிப்பான்னு அர்த்தம். ஓகேங்களா? அஃபிஷியல் ஆர்டர் ஆர் கமாண்ட். கண்டிப்பா நம்ம அதை வந்து கண்டிப்பா செய்தே ஆகணும். ஓகேங்களா? மேண்டேட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா? மேண்டேட் அஃபிஷியல் ஆர்டர் ஆர் கமாண்ட். ஆத்தரைஸ், ஃபோர்பிட். ஃபோர்பிட்னா மறைக்கிறது, தடை செய்யறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிளாம் டவுன் அப்படின்னா கிடுக்குப்பிடின்னு சொல்லுவோம்ல, கிளாம் டவுன். ஸ்ட்ராங் ஆக்ஷன் டு கண்ட்ரோல் சம்திங். கிடுக்குப்பிடியா பிடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் கிளாம் டவுன் சொல்றது. கிராக் டவுன், ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட சென்டென்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். சென்டென்சஸ் பார்த்தலாம். அப்ரப்ட். அப்ரப்ட்னா என்ன? சடன் அர்த்தம். இஸ் அப்ரப்ட் டிசிஷன் ஷாக்டு எவ்ரிவன். திடீர் முடிவு எல்லாத்தையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. There was a gradual improvement in her speaking skill. அவளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ல கிராஜுவலா படிப்படியான முன்னேற்றம் இருந்தது. ஓகேங்களா? There was a gradual improvement in her speaking skill. Next one, distress. Distress அப்படின்னா என்னது? கவலைன்னு அர்த்தம். The exam result caused him great anxiety. எக்ஸாம் ரிசல்ட் ஆனா ஆங்ஸைட்டியாக வச்சுட்டுன்னு அர்த்தம். Her kind words give me comfort. டிஸ்ட்ரெஸோட ஆப்போசிட் என்னது? கம்ஃபர்ட். ஓகேங்களா? Her kind words give me comfort. Next one, empower. Empower அப்படின்னா என்ன? கான்ஃபிடென்ட் அர்த்தம். குட் டீச்சர் என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. நல்ல டீச்சர் வந்து நல்லா பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட் மீ டிஸ்கரேஜ் லேர்னர்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து லேர்னர்ஸ் என்ன பண்ணும்? டிஸ்கரேஜ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹோர்ட். ஹோர்ட்னா என்ன? தேவையில்லாததெல்லாம் வாங்கி வைக்கிறது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது. சம் பீப்புள் ஸ்டோர் unnecessary திங்ஸ் அட் ஹோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹோர்டோட ஆப்போசிட் என்ன? டிஸ்ட்ரிபியூட். தே டிஸ்ட்ரிபியூட் த ஃபுட் டு புவர் ஃபேமிலி எவ்ரி மந்த். புவர் ஃபேமிலிஸுக்கு ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணுவாங்க? ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னா உள்ளடக்கியதுன்னு அர்த்தம். The course provide a comprehensive explanation of grammar. Next, the club become exclusive. The விலக்கின்னு அர்த்தம். ஓகேங்களா? The club become exclusive to select members. Next one, mandate. Mandateனா என்ன? authorizedன்னு அர்த்தம். The manager authorized a new work schedule. நியூ ஒர்க் ஷெட்யூல மேனேஜர் கொடுத்தாங்க, ஆத்தரைஸ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், the school decided to forbid மொபைல் ஃபோன் இன் கிளாஸஸ். ஸ்கூல்ல வந்து மொபைல் ஃபோனை தடை செய்யப்பட்டுட்டாங்க. நெக்ஸ்ட், கிளாம் டவுன். கிளாம் டவுன்னா என்ன? கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா அப்படின்னு அர்த்தம். த கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் எ கிராக் டவுன் ஆன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணாங்க? நல்ல ஒரு கிடிக்கப்பிடி போட்டுட்டாங்கன்னு சொன்னவங்க இல்லையா? சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? தேர் வாஸ் ரிலாக்ஸேஷன் இன் த ஆஃபீஸ் ரூல் ஆஃப்டர் த ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எப்படி வேணும்னு சொல்லுங்க. ஓகேங்களா? என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.